ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் 120 வருடங்கள். 120 வருடங்களும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான பல குறிப்புகள் தமிழ் மொழியில் இருக்கிறது. தமிழ் கடவுள் முருகனிடமும் இருக்கிறது. இந்த 120 வருடங்கள்ல அந்த மனிதன் தனக்காக வாழும் வருடங்கள் 40 வருடங்கள் மட்டுமே. அதுவும் அந்த 80லிருந்து 120ன்னு சொல்லக்கூடிய அந்த 40 வருடங்கள். சில பேர் சொல்லுவாங்கல்ல, 80 வயதுக்கு மேலே ஜாதகம் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த 80 வருடங்கள் அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, தாய் தகப்பனுக்காக பல வருடங்கள், தன் கூட பழகுறவங்க, தன் உறவினர்கள், தன் உடன் பிறந்தவர்கள் இவர்களுக்காக சில வருடங்கள், தன் துணை அல்லது துணைவனுக்காக ரொம்ப கொஞ்சம் மாதங்கள் மட்டுமே, தன் குழந்தைகளுக்காக பல பல வருடங்கள், குழந்தைகளின் குழந்தைகளுக்காக சில வருடங்கள், இப்படியே 80 வருடம் போன பிறகுதான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வயசான காலத்தில் கணவனும் மனைவியும் ஜோடி போட்டுட்டு போகிறத பாருன்னு. அவங்க வாழ வேண்டிய வயசில் வாழ விடலை அப்படின்னா அப்போ அவங்க வாழ்கிற வயசில் தானே வாழ்வாங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தெளிவு பிறந்துருச்சு. இந்த விஷயத்தை உணர்ந்துட்டாங்க. அதனால் வாழும்போதே தன் வாழ்க்கையில் தனக்கு துணையாக இருக்கும் மனைவிக்கு கணவனும், கணவனுக்கு மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் நேரங்களை கொடுத்து சந்தோஷமாக வாழ பழகி கொள்ளுங்கள். தாய் தகப்பனோ, நட்போ, உறவினர்களோ, உடன் பிறந்தவர்களோ கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. குழந்தைகள் நமக்கு பக்கபலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நாம் அவங்கள தொல்லை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க வாழ்க்கையை அவங்க சிறப்பாக வாழணும். அப்போ கூடவே பயணிக்க போகிற கணவன் மனைவி அவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சீரும் சிறப்புமாக அவங்க வாழ்க்கையை வச்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, தனக்குத்தானே துணை இவங்க கூட கூட வருவாங்களான்னு. ஆதர்ஷ தம்பதிகளாக இருந்தாங்க அப்படின்னா இறுதி வரைக்கும் அவங்க பயணம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.